Hello guys, இன்னைக்கு there was a cute girl in a party. So I tried confessing to her. எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே சின்ன பொண்ணும் க்ளீன் பண்ணும் போதே சொல்கிறான், நீங்கள் க்ளீன் பண்ணும் போது இன்னமும் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக ஆகுறீங்க கார்டியன் டேடி. நீ எப்பயுமே இந்த விஷயத்த எனக்காக பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆமாம் யூகி அவர் எங்கே போனார்? அவரு கேசலுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கேசல்ல அங்கே ஒரு கிங் இருக்காரு. கிங்கு தான் நம்ம சீலியாவையும் ஹீரோவையும் சமன் பண்ணியிருக்காங்க. அங்கே கிங் வேற ஒரு மாதிரி ரூடா இருக்க. யூகி யோசிக்கிறான், இந்த உலகத்துல டீமன் கிங்கோ இல்ல ஒரு ஹியூமன் கிங்கோ எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். அங்க சில்வியான ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தான் ஒரு அசிஸ்டண்டா இருக்காங்க. அங்க கிங்கும் நார்மலா பேசலாமா அப்படின்னு கேட்க உடனே அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ரூடா இருந்தாலும் அப்புறம் அவரோட ஆட்டிடியூடே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். இதை பார்க்கும் போது என்னடா இது ஆட்டிடியூட்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு பாயிண்ட்டுக்கே ஒரு வராரு. நீங்க தானே அந்த மில்லரு மற்றவங்க எல்லாருமே ஓட விட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு ரிவார்டு ஒரு ஹானரையும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் சீலையா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு தெரியும் மைலேடி, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சரி யூகி நீ சொல்லு, என்ன உனக்கு வேணும்? எனக்கா உங்களால கொடுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா உங்களால முடியாது, அது என்னால ஒண்டிதான் அடைய முடியும். இது கேட்கிற அவரோட ஈகவும் அங்க டச் ஆக உடனே அவரு சொல்றாரு, பணம் வேணுமா? இல்லவே இல்லை. உன்னை சுத்தி ஹேரம் இருக்கணுமா? இல்லவே இல்லை. அப்புறம் என்ன, என்னோட த்ரோன் உனக்கு வேணுமா? இல்லவே இல்லை. நீங்க சொல்ற ஒரு விஷயமும் எனக்கு வேணாம். அப்புறம் உனக்கு என்ன வேணும்? என்னால என்ன விஷயத்த கொடுக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோ அங்க கத்தி சொல்றான், அது என்னன்னா சீலியா தான் வேணும், சீலியாவை நான் லவ் பண்றேன் இப்படின்னு அங்க சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சீலியாக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்கோ சொல்றாரு, நீ சொல்ற விஷயம் உண்மைதான், கண்டிப்பா அந்த விஷயத்த என்னால கொடுக்க முடியாது. இப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அங்க கிளி நம்ம ஹீரோ பயங்கரமா கிழிக்கிறான். நம்ம ஹீரோக்கு காமன் சென்ஸே இல்லை எங்க எந்த விஷயத்த சொல்லணும்னு. ஆமா நீ என்ன முட்டாளா? இந்த மாதிரிலாம் நீ அடிக்கடி அங்க பண்ண இருக்காது. அங்க எவ்வளவோ மன்னிப்பு கேட்கறான், ஆனா அவ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அங்க சீலியாவோட அம்மாவும் நம்ம ஹீரோவை கேசல்ல 1 மாசத்துக்கு பேன் பண்ணி வைக்கிறாங்க. சீலியாக்கே கஷ்டமா இருக்கும். அட அம்மா, இதுக்கு நீங்க அப்படி பண்றது சரிதானா? ஏன்னா இப்போதைக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு? 1 மாசத்துக்கு நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ண போறியோ? அது என்னன்னா ஹாப்பினஸ், சீக்கிரம் அவனை கொண்டு போ. ஹாப்பினஸும் தரன்னு இழுத்துன்னு போகுது. அந்த இடத்துல நம்ம ஷீக்கு அவன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான். இப்பதான் ஹாப்பினஸ் சொல்றான், என்னன்னு தெரியல சண்டாவே இப்படிதான் ரொம்ப சோகமா இருக்கான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அங்க மில்லர் கூட ஏற்பட்ட ஃபைட்டுனால தான் இப்படி ஆச்சு. அந்த இடத்துல கார்கோலியும் அந்த பொண்ணு டாலியா 2 பேருமே அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதனாலேயே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோவை டாலியாவோட ரூமுக்கு அவ கொண்டு வரா. அந்த இடத்துல விட அங்க ஹீரோவும் அங்க கார்கோலுக்கு கார் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கறான். அங்க அந்த பேர் அவளுக்கு பிடிச்சிருக்கும், ஏன்னா பேரு நல்லா இருக்கும். ஆனா அப்படி இருந்தோம் நான் கார்டியன் டிஏடி அப்படின்னு தான் சொல்ல போறேன். அப்புறம் எதுக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா 1 மாசத்துக்கு அங்க சீலியாவை சந்திக்க முடியாது. அதனால கார்கிலும் நீ இன்னமும் ஃபயர் அப் ஆகி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே நம்மால கில்டுக்கு போறான். கில்டுக்கு போயிட்டு கிரைமன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட வேலையை கேட்கறான். ஏன்னா அப்பதான் சீலியாக்கு நான் தகுதி உள்ள ஒரு பர்சனா இருக்க முடியும். சீலியாவும் ஒரு மாதிரி தான் இருக்கா. காஃபி எல்லாம் அங்க 2 பேருக்கு கொடுக்கறான். ஆமா என்ன 2 பேருக்கு கப்பு? அது உங்களுக்காகமா? என்னமோ பாதி மாசம் தான் உன்னால முடியும். ஆனா நான் இப்பவும் யோசிக்கிறேன், நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணிருப்பானோ? அங்க மெய்டு மூலமா தெரியுது. அப்பதான் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, யூகி நம்ம சீலியாக்காக நிறையவே ஒர்க் பண்ணிருக்கானா, கோஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கலைச்சு போய் வரான். அந்த இடத்துல அவரும் சொல்றாரு, ஃபைனலி நீ வந்துட்டியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக அவரோட கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடையிற மாதிரி இருக்கும். நிலைமையை பார்க்கும் போதே தெரியுது, இதே மாதிரி விட்டா அவள் தான் இவர் மொத்தமா அழியவும் வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லல? இல்ல சொல்லியிருந்தாலும் அவளுக்கும் டிஃபரன்ஸை ஏற்படுத்திருக்காது. என்கிட்ட அந்த அளவுக்கு டைமும் இல்ல, அதே மாதிரி நான் ரெக்கவரும் ஆகல. அதனால கடைசியா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். என்னன்னா டாலியாவை நான் போனக்கப்புறம் நல்லா பார்த்துக்க முடியுமா? ஏன்னா அவ இல்னஸ்லேருந்து இன்னமும் முழுமையாக ரெக்கவர் ஆகலை. அதனால நீ எனக்காக அதை பண்ணனா நான் நிம்மதியாக ரெக்ரெட்ஸ் இல்லாமல் சாவேன். இல்லை நீ அப்படி சொல்லாத, நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த உனக்காக பண்ணுறேன். கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி நீ கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல நீ சாக போதில்ல, கண்டிப்பாக உன்னையும் நான் காப்பாற்றுவேன். நான் நீ இல்லாமல் இந்த ரூம் ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக இருக்கும். சீன்ல இதுக்காகவே டியூக்கு கிட்ட வர டியூக்கு வழியா அங்கே தெரியுது மேஜிசைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு அவரோட உடம்ப ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஓடிறான். ஆனா அவரு சொல்றாரு, வெயிட் பண்ணு, இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனா ஓடி வந்தக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரிலேஸே ஆகுது, இந்த மேஜிசைட்
இதை நான் எங்கேருந்து கொண்டு வரது? இப்படி இவன் யோசனை இருக்கும்போது சீலியாவும் ஓடி வரா. பிரச்சனை பிரச்சனை. டாலியாவோட உடம்பு முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. மெடிசனால கூட அவளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரியல. என்னதான் மெடிசன் அவ எத்துக்கினாலும் அது முழுமையா அவளை கியூர் பண்ணாது. இன்னமும் கொஞ்சம் டைமை தான் பை பண்ணுது. அதனால டோய்லெட் கிராஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஹர்ப் வந்து வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஐடியாவே இல்லை அது எங்க கிடைக்கும்னு. அப்புறம் சீலியா மூலமா அங்க தெரியுது ரொம்ப மேஜிக் ஹையா இருக்கிற இடத்துல தான் அது இருக்குமா. மினர்வால இங்க வந்து எந்த விதமான இடமும் அந்த மாதிரி இல்லையா. அதனால உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க சீலியாவும் சொல்றான் நானும் ஹெல்ப் பண்றேன்னு. ரெண்டு பேருமே போகும்போது சீலியாவோட அம்மாவை பாத்துறாங்க. அது வந்து நீங்க எனக்கு புரியுது, டேலோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு, அதனால நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், நீங்க போகலாம். சீன்ல இதுக்காகவே ஒரு மர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு மேஜிசைட்டையும் அந்த டொய்லெட் கிராஸ் அதையும் அவங்க கேக்குறாங்க. அது ரொம்ப ஷார்ட்டான சப்ளையா இருக்கிறனால அங்கே அது காலி ஆயிடுச்சா அங்கே இல்லையா. இதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல கிரைமனும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல அங்கே கத்துறான். ஆனா அப்புறம் தான் அவர் மூலமா அங்கே தெரியுது இந்த கொஸ்ட்டை ஒண்டி நீ முடிச்சா உனக்கு அந்த மேஜிசைட்டும் அந்த டூயின் கிராஸ் அதுவும் உனக்கு கிடைக்கும். அந்த கொஸ்ட் இருக்கிற இடமே அந்த மாதிரி தான். இதை கேட்டவுடனே டபுள் ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல இதுக்காகவே அவங்க கேரேஜ்ல போறாங்க. ஆனா என்ன ஒண்ணு இதுக்கு 2 நாள் ஆகுமா, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதே மாதிரி அவங்க அந்த இடத்துக்கும் வராங்க. அங்க வந்தோடனே இன்னைக்கு வந்து இவங்களால போக முடியாது, நாளைக்கு காலையில தான் அங்க போக முடியுமே. அங்க ஏன்னு கேட்கும் போது இப்பதான் அங்க தெரியுது நைட்ல தான் எல்லாமே பயங்கர ஆக்டிவா இருக்கும். அங்க ஒரு மான்ஸ்டரும் இடனா இருக்கு. அங்க மேஜிசைட்டை சாப்பிட்டு அதனால அது மியூட்டேட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்னதான் மேஜிக்கை பயன்படுத்தினாலும் அது மேல ஒர்க் ஆகுது. கேட்கும் போது இது மில்லரோட எபிலிட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டைம்ல நம்மளால போக முடியாது, நாளைக்கு நம்ம போகலாம். அதுக்கு வேற வழி இல்லை, நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். காலையில ஆகுது. அந்த இடத்துல சோஃபியா கிட்ட அவங்க கேக்குறாங்க, ஆமா நீங்க வந்து இந்த மெய்ட் யூனிஃபார்ம்ல வர போறீங்களா என்ன? அதேதான் என்னோட கனவுக்கும், நான் இப்படிதான் வரணும் அப்படின்னு ஆசை, அவருக்கு என்னை இப்படி பார்க்கணும்னு ஒரு ஆசை. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோலாம் யோசிக்கிறான் என்னடா ஆசை இதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு வர அது வாயில போட்டு அப்படி அமுக்குது அந்த மேஜிசைட்டை. அது இவங்களை பார்த்தோன்னே பயங்கரமா அங்க தாக்குது. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அங்க கிரைமனும் சோஃபியாவும் அட் டைம்ல அங்க தாக்குறாங்க. அதனால வர கல்லு எல்லாமே அப்படியே நொறுங்கி போகுது. இந்த இடத்துல மேஜிக்கை வச்சு அவன் தாக்குறான். ஆனா அது ஒர்க்கே ஆகல. இதனால தரையில எர்த் லாக் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். மொத்தமா லாக் ஆக சீலியாவும் செயினை வச்சு அப்படியே கட்டி போறா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதெல்லாம் அசால்ட்டா அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியுது. என்ன இது நம்ம யோசிச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திரும்ப அது தாக்குது. ஜஸ்ட் மிஸ் எல்லாருமே அங்க தப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா உடனே அவர் வந்து சொல்றாரு சோஃபியா வந்து வாய்க்குள்ள போவா, உள்ள இருந்து டிஸ்ட்ராய் பண்ண பாப்பா. ஆனா அது வந்து ரொம்ப ஆபத்தான பிளான் மாதிரி எனக்கு தெரியுதே, நீ ஒன்னும் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம், இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. அங்க இதே மாதிரி அவங்க பிளானை செயல்படுத்துறாங்க. வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே உரைய வைக்கிறான். இன்னும் வச்சு சீலியா கட்டுப்பத்த உடனே அவர் மேஜிக்கை பயன்படுத்தி சோஃபியாவை உள்ள அனுப்புறாரு. சோஃபியாவை உள்ள அனுப்பினோடனே அது பயங்கரமா அங்க இங்கன்னு குலுங்குது. இதனால அது மாதிரியே குட்டி குட்டியா மான்ஸ்டர்ஸும் கிரியேட் ஆகுது. அதுவும் யூகே நோக்கி வர மேஜிக்கை வச்சு அவன் தாக்குறான். ஆனா அது ஒர்க் ஆகல. இதனால தொடர்ந்து அவன் தாக்குற மாதிரியே இருக்கு. அங்க சைட்ல கிரைமனுக்கும் அடிப்படும். சீலியாவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செயினை வச்சு கட்டுப்பத்துறா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அதை தடுக்க முடியல. அது உடைச்சு பயங்கரமா அப்படியே தள்ளி விட்டுது. கொல்லலான்னு வரும்போது அவ்வளவுதான் கதையே முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதுக்குள்ள அதால நகர கூட முடியல. அதுக்கு காரணம் நம்ம சோஃபியா தான். அங்க சோஃபியாவும் வெளியில வர இப்பதான் அங்க கிரைமனுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை உனக்கு அடிப்பல்லையே. ஆமா எனக்கு ஓகே தான், எதுவும் இல்ல. உங்க 2 பேருமே லவ் பேர்ட்ஸா இருக்காங்க. ஆமா அதுவும் உண்மைதான். சரி போதும் தள்ளு, இந்த மாதிரி நம்ம டொய்லெட் கிராஸ் அவரை கண்டுபிடிக்கணும். கேட்டவுடனே அங்க 2 பேருமே ஓடி போறாங்க. அவங்க யோசிச்ச மாதிரியே அந்த இடத்துல அதுவும் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போறாங்க. ஆனா இப்போதைக்கு அங்க டவுனுக்கு இவங்களால போக முடியாது, ஏன்னா ரொம்ப நைட் டைமா இருக்கு. நம்ம ஹீரோ போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எங்க கேட்க போறான், நைஸா அப்படியே போலான்னு பாப்பான். உடனே அங்க சீலியாவும் வரா. எனக்கு தெரியும் நீ வந்து சைலண்டா போவனு, அதனால்தான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா சீக்கிரமா இதை பறந்து கொண்டு போய் கொடு. நெக்ஸ்ட் சீன்ல பறந்து வந்து அவன் காரை மீட் பண்றான். காரு அசையவே இல்ல. ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து சாகல. அங்க நல்லா ஆட்டும் போது அது இன்னமும் உயிரோட தான் இருக்கு. டாலியா பத்தி இப்பதான் அவன் சொல்றான். டாலியாக்கு எதுவும் இல்ல, அவன் நல்லா இருக்கா. கேட்டக்கப்புறம் தான் அதுக்கு நிம்மதியா இருக்கு. மேஜிக் சைட்டை கொடுக்க அங்க காரம் முழுமையா குணமாயுது. அதுவும் அங்க குணமாயுது. குணமான அடுத்த செகண்டே டைரக்டா டாலியாவை அது பார்க்க போகுது. டால் நான் வந்துட்டேன். அங்க டாலியாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவளுக்கு அங்க எதுவுமே ஆகல. கார்டியன் டிஏடி நீங்களா? உங்க கை? ஆமா டாலியா, ஏன்னா கை வந்து எனக்கு குணமாயிடுச்சு. அந்த கெட்ட கனவுல இருந்து நான் மீண்டும் வந்துட்டேன். சீக்கு ரொம்ப நன்றி. அந்த இடத்துல என்னையும் டாலியும் நீ தான் அங்க ப்ரொடெக்ட் பண்ண. கேக்குற சீக்குக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்.
சீக்கிரமா நான் வேற அந்த இடத்துக்கு போகணும் காலையில ஆகுறதுக்குள்ள. சீன்ல அவங்க எல்லாருமே வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க தூங்கின்னு இருக்கான். ஆமா என்னாச்சு இவன் தூங்கின்னு இருக்கான்? அது தெரியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணான். அதனால அவன் களைச்சு போயிருக்கான். அதே மாதிரி இதுதான் அவனோட ரிவார்டும் இப்படின்னு அங்க சொல்ல இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.